ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்களும் எப்போதும் ஆன்மீக விஷயங்களோட இணைஞ்சிருக்க முடியும். தைப்பூசங்கிற ஒரே நாளில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா? வாங்க தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். தைப்பூச திருநாளில் நிறைய புராண விஷயங்கள் நடந்திருக்கு. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். அசுரனை அழிப்பதற்காக அன்னையிடம் வீரவேலை வாங்கி தமிழ் கடவுளான முருகன் கையில் ஏந்திய நாளே தைப்பூச திருநாள் ஆகும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது இந்த தைப்பூச திருநாள். 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரம் பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வர்ற புண்ணிய நாள் தான் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுது. தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாகவே இருக்குது. தைப்பூசம் முருகப்பெருமானுடைய விசேஷமான தினங்களில் ஒன்று. அன்றைய தினம் குழந்தைகளுக்கு தோடு குத்துதல், ஏடு தொடக்குதல் போன்ற சிறப்பான செயல்களையும் செய்வாங்க. மற்றும் அடியார்கள் எல்லாம் காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவாங்க. இந்த நாளில் 6 படை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்கள்லையும் எல்லா சிவன் கோவில்கள்லையும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு உலக நாடுகள் பல்வேறு இடங்கள்லையும் தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. தைப்பூச திருநாளில் தான் உலகில் முதல்ல நீரும் நீரிலிருந்து உலக உயிரினமும் தோன்றியதா புராணங்கள் சொல்லப்படுது. அதனாலேயே இந்நாளில் பல்வேறு ஆலயங்களில் தெப்பத் திருவிழாக்கள் கூட நடைபெறுது. அடுத்ததா தில்லை நடராஜருக்கும் இந்த பூச நன்னாள் உகந்ததாக இருக்குது. இவர் பார்வதி தேவியோட நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், ஜைன முனிவர் இவர்களும் தில்லைவாழ் அந்தணர்களும் 33 தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில் தான் ஆனந்த நடனம் கண்டு கழிச்சாங்க. அடுத்ததா முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிஞ்சதால ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நன்னாளில் தான் காட்சியளித்தார். மேலும் தமிழகத்தை போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. அன்று 10 மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார். உலக நாடுகளில் தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறை விடப்படுவது மலேசியாவில் மட்டுமே. அடுத்ததா மயிலம் கோவிலில் தைப்பூசத்தன்னைக்கு முருகன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவியே இல்லை என்பது நம்பிக்கையாக இருக்குது. அடுத்ததா நாகை மாவட்டம் பொறையாறில் உள்ள குமரக்கோவிலில் தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம், குங்குமம் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்கிறாங்க. இந்த அபிஷேகத்தை தரிசிக்கிறது மிகவும் சிறப்பான விஷயமாக கருதப்படுது. அடுத்ததா கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் 7 மைல் தூரத்தில் இருக்கிறது திருச்சேரை திருத்தலம். இங்கு காவேரியானவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருக்கிறாள். அவளோட தவத்தை போற்றிய பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருள்றாரு. அந்த நாள் தான் தைப்பூச நன்னாள்னையும் புராணம் சொல்லுது. அடுத்ததா திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைப்பூச திருநாளில் நடைபெறுது. வஜன், வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்களோட பாவம் தீருவதற்காக தைப்பூசத்தன்னைக்கு இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதா ஐதீகம் இருக்கு. இந்த கோவிலில் அஸ்வமேத பிரகாரத்தை வலம் வந்தா பிரம்மகத்தி தோஷம் கூட நீங்கும்னு சொல்லப்படுது. எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெறும். இருந்தாலும் பழனியில் நடைபெற சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை கண்டு வழிபடும் போது நம் பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும். தைப்பூச நாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார்கள். பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கணும், பழைய உணவுகளை உண்ணக்கூடாது. பூசத்தன்னைக்கு பூனை கூட பழையதை உண்ணாதுன்னு பழமொழியே இருக்கு. அடுத்ததா திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் தவமிருந்த காந்திமதி அம்மன் தைப்பூச திருநாளில் தான் சிவனருள் பெற்றதா ஐதீகம் இருக்குது. எனவே தைப்பூசத்தில் நெல்லையப்பர் கோவில் சிறப்பான விழா கோலம் பூண்டிருக்கும். ஆயக்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமரிசையாக நடைபெறுது. தைப்பூச தினத்தன்னைக்கு பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் இங்கு மிகவும் புகழ்பெற்றதாகவும் இருக்குது. குளித்தலையில் இருக்கிற கடம்பவனநாதர் ஆலயம் வடக்கு நோக்கிய நிலையில் அமைஞ்சிருக்கு. இங்குள்ள சப்த கன்னியருக்கு ஒரு தைப்பூச நாளில் தான் ஈசன் காட்சியளித்தார். விராலிமலை முருகன் ஆலயத்தில் தை மாத பிரம்மோற்சவத்தில் வள்ளி தெய்வானை சமேதரராக சுப்பிரமணியர் மயில் மேலே காட்சி தருவார். தைப்பூசத்தன்னைக்கு இங்கு தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும். சனி பகவான் தொடாத கடவுள் முருகப்பெருமானே. சனியோட ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழா எடுக்கிறாங்க. வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூசத்தன்னைக்கு பஜனை பாடலா வள்ளிமலையில் பக்தர்கள் பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தைப்பூச திருநாளில் பக்தர்கள் முருகனோட பாட்டுக்கள், பஜனைகள்னு எல்லா கோவில்லையும் சிறப்பாக வழிபடுவாங்க. அவங்களோட வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவாங்க.
சூரபத்மனை அழிக்கிறதுக்காக அன்னை பராசக்தி தேவி தன்னோட ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேலொன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள்தான் தைப்பூச நன்னாள். இந்த வேல்தான் சக்திவேல். இது பிரம்மவித்யா சொரூபமானது. இந்த வேலை முருகனோட தங்கை என்றும் கூறுவர். தமிழ் கடவுளான வெற்றிவேலவன் முருகனுக்கு கொண்டாடப்படுற திருவிழாக்களில் தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. தைப்பூசங்கிறது தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வர்ற நாளே ஆகும். இந்த நாளில் முருகப்பெருமானோட அருள் பெற விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான ஒன்றாக இருக்குது. இந்த நல்ல நாளில் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் கல்வி, செல்வம், ஞானம் ஆகிய மூன்றிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகமாக இருக்குது. மேலும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் தைப்பூச நாளில் தான் ஜோதியாக மாறி இறைவனடி சேர்ந்தார். வழக்கமாக 6 திரைகளை நீக்கி காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச தினத்தன்னைக்கு 7 திரைகளையும் அகற்றி முழுமையான ஜோதி தரிசனத்திற்கு வழிவகை செய்வாங்க. இவ்வளவு அருமையும் பெருமையும் வாய்ந்த இந்த தைப்பூச தினத்தை நாமும் கொண்டாடி மகிழ்ந்து முருகனோட அருளை பெற்றுக்கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.